வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 20வது நன்னாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சுக்கிரன் கிரகம். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை சுக்கிரனின் அதி தேவதையான மகாலட்சுமி தாயார். இன்றைய தினத்தை வழி நடத்தக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாசக்தி நம் அனைவருக்கும் நற்பலன்கள் அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் மாலை 5:42 வரை செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரமும் அதற்கு அடுத்து ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி இரவு 9:04 வரை நவமி திதியும் அதற்கு அடுத்த திதி தசமி திதி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரையும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய தினத்துடைய ஆலய உற்சவம் சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம், மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் கன்னி ராசியில் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள 600 கோடி மக்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இன்றைய தினம் கன்னி ராசியின் வெற்றி ஸ்தானத்தின் நற்பலன்கள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான காரியங்களுக்கும் 6வது வீடு நடைமுறையில் இருக்கிற காரணத்தால் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இது நாள் வரை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான நிலை மாற்றமடைந்து பணவரவுகள் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நீங்கள் விரும்பிய இடம், வீடு, மனை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டமும் ஏற்படும். எதிர்பார்த்த பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் உங்களுக்கு வாங்கி தரும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கன்னி ராசியின் புத்திஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குழந்தை பாக்கியத்தையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. வேலை மற்றும் தொழில் வழியில் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறை சார்ந்தவர்களுக்கு லாபகரமான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதைத் தொடர்ந்து உங்களது பொருளாதார நெருக்கடிகளையும் விலகி நன்மை பயக்கும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்வி என்ற வகையில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வேலை அமைப்பும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, கன்னி ராசியுடைய மாத்ருஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். உங்களை துரத்தி வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுடைய திடமான மனதுடன் தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை செய்து கடந்து போக வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இன்றைய தினம் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் மன கவலைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து போக இருக்கிறது. பொருளாதார வகையில் வீட்டு வாடகை, சேமிப்பு செய்த முதலீடு இது போன்ற வகையில் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு.
மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவிற்கும் உங்கள் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, சகோதர ஸ்தானத்தின் கன்னி ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வேலை வகையில் கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களை தேடி நல்ல பதவிகளும் ஓடி வரும். கடகராசி அன்பர்களே, இதுவரை உங்களுடைய உறவுக்காரர் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையும். அதன் காரணத்தால் உங்களது மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். 3வது வீடு சகோதர ஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய லாபகரமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் வகையில் தொழில் அதிபர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். நற்பலன்கள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தின் கன்னி ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பை இந்த 2வது வீடு தன் கையில் வைத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பணவரவுகள் தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு உண்டு. திறமைசாலியான நீங்கள் எதிலும் சிக்கனமாக இருந்து குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்வீர்கள். அதுபோன்ற முயற்சியில் வெற்றியும் பெறுவீர்கள். வேலை வகையில் ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வேலை ரீதியான முன்னேற்றமான நிலையும் உருவாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தோடு மன சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடியது. உங்கள் வீட்டில் சந்திரன் செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை பெற்றுத்தரும். இயல், இசை, நாடகத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல சினிமா துறையில் உள்ளவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை பெறுவார்கள். வேலை ரீதியாக பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள், அது சம்பந்தமான நல்ல செய்திகளும் வரக்கூடிய நாள். அதைத் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வும் வளமாகும். இன்றைய தினத்துடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதே போல நீங்கள் ஈடுபடும் காரியங்களில் வெற்றி பெற்று படிப்படியாக முன்னேறக்கூடிய நிலையும் உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது இன்றைய விநாயகப் பெருமன் தெய்வ வழிபாடு உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இரகசிய ஸ்தானத்தின் கன்னி ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சுபகாரியங்கள் கைகூடி உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதே போல நீங்கள் ஈடுபடக்கூடிய நற்செயல்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உதவியாக இருப்பார்கள். இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசியமான செயல்பாடுகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். வேலை வகையில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய துலாம் ராசி அன்பர்களின் விருப்பம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதைத் தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவும் நற்பலன்களும் வந்து சேரும். உங்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறைந்து உங்களுடைய தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய இன்றைய பணவரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, கன்னி ராசியின் லாபஸ்தானத்தினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பரம்பரை சொத்துக்களான அப்பா மற்றும் தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்களை
நீங்கள் மீட்பது தொடர்பான செயல்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்களுடைய படிப்பில் முழு ஈடுபாட்டோடு கவனம் செலுத்தி படிப்பதற்கு சரஸ்வதி தேவியின் ஆசி பெற்ற நல்ல நாளாக அமைகிறது. சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை உண்டாகும். அதைத் தொடர்ந்து உங்களுடைய தொழிலில் லாபமும் நற்பெயரும் வந்து கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கர்மஸ்தானமாகிய கன்னி ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உங்களது உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உடல் பருமனாகக்கூடிய அமைப்பையும் 10வது வீடு தன் கையில் வைத்து இருக்கிறது. ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுகளுக்கு கமிஷன் வகையில் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரக்கூடிய நல்ல நாள். வெளியூர் பயணங்கள் மூலம் ஏற்ற மிகுந்த பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் 10வது வீட்டினுடைய இயக்கத்தால் நீங்கள் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். அதே போல சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக உங்களுக்கு இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதி போன்றவைகளும் மறைந்து நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது இன்றைய ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக அமையும். மகர ராசி அன்பர்களே, புண்ணிய ஸ்தானம் என அழைக்கக்கூடிய கன்னி ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். மகர ராசி அன்பர்களில் 2வது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மங்களகரமான நாளாக இருக்கும். கல்வி என்ற வகையில் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்கும். அதே போல கல்விக்காக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நோயின் தாக்கத்தால் உடல் உபாதைகளால் நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தால் கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பொது பலன்களை எந்த ஒரு தனி மனித ஜாதகத்திற்கும் பொருந்தும் என்பதற்கு உத்தரவாதமில்லை. அதனால் இந்த பொது பலன்களை ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நற்பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் தேவையற்ற நட்புகளால் வீண் பழி சொற்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையோடு நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டிய நாளாக இருக்கும். நம்முடன் இருப்பவர்களே, நமக்கு நன்மை செய்பவர்களே, நமக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் 8வது வீடு வேலை செய்யும். பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் வேலைகளில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் நீங்கள் செய்கின்ற பணியில் சின்ன சின்ன இடையூறுகள் கூட வராமல் தவிர்த்து விடலாம். பொதுவாக இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய உங்களது நடராஜ பெருமானின் தெய்வ வழிபாடு 8வது வீடு உங்களுக்கு தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். சந்திரனின் இந்த இனிமையான பயணம் உங்களது மனைவி வழியில் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய லாபகரமான நாளாக அமையும். வேலை வகையில் பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதைத் தொடர்ந்து உங்களுக்கு வேலை செய்வதில் ஆர்வமும் அதிகரிக்கும். அதேபோல உயர்நிலையை அடையக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தருகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் விலகும். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் திருமணம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் உண்டாகி நன்மை பல உண்டாகும். உங்களது இன்றைய பார்வதி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தருவண்ணம் அமையும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.